இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கண்ணுல தண்ணி வராம வெங்காயமே இருக்காது போல இருக்கு. வாங்க, நல்ல தெம்பா செழிப்பா இருக்கிறத பார்த்தா சம்மந்தி அம்மா வீட்டுல நல்லா தடபடலா விருந்து நடக்குது போல இருக்கு. நாங்க இங்க படுற கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு இங்க தெரிய போகுது. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கஷ்டப்படணும்னு நீங்க தலையில எழுதிருக்கோ தெரியல. நீங்க பண்ண விஷயத்துக்கு ஆயுசு பூரா இப்படி இருந்து கஷ்டப்பட்டிருக்கணும். ஏதோ உங்க நல்ல நேரம் திரும்பவும் சம்பந்தி அம்மா வீட்டுக்கு நீங்க வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னப்பா சொல்றீங்க? அத்தை எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்களா என்ன? உங்களை அங்க கூட்டு வர சொன்னது அத்தை இல்ல, வானதி. வானதி ஏன் எங்களை வீட்டை விட்டு துரத்தி அடிக்கும் போது நல்லா நின்னு வேடிக்கை பார்த்தவ தானே அவ. இப்ப என்ன அக்கறையா எங்களை வர சொல்லிருக்கா? நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் என்னைக்குமே வானதிக்கு ஓ மேலையும் ஆர்த்தி மேலையும் அக்கறை இருக்கத்தான் செய்யுது. சம்பந்தி அம்மா ஊர்ல இல்லாத இந்த நேரத்துல நாங்க வந்து அங்க உட்கார்ந்தா அந்த அம்மா திரும்பி வந்ததும் இவங்க ஏன் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னு நிக்க வச்சு அவமானப்படுத்துவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? ஒண்ணும் வேணா சாமி, நீங்க போங்க. போய் உங்க மக மகாராணியா வாழறத கண்ணோர பார்த்து ரசிங்க. தங்கச்சியை நினைச்செல்லாம் நீ எதுவும் யோசிக்காத. தங்கச்சி வந்ததும் வானதி அவங்க கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. நீங்க பண்ண விஷயத்துக்கு எனக்கே உங்க மேல கோபம் இருக்கத்தான் செய்யுது. உனக்கு திரும்ப அந்த வீட்டுக்கு வர்ற வாய்ப்பு கிடைச்சும் இங்கே இருந்துட்டேனா அப்புறம் ஆர்த்தியோட வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உங்களை நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு கூப்பிடுறது வானதிக்காக மட்டும் இல்ல, ஆர்த்திக்காகவும் தான். வானதி இங்க இருந்தப்ப புருஷன் கூட சேர்ந்து இருந்தா. ஆனா ஆர்த்தி அப்படியா இருக்கா? அமுதா, இதை விட்டா நீங்க திரும்ப அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையுமான்னு எனக்கு தெரியல. ஒழுங்கு மரியாதையா இப்பவே நீங்க என் கூட வந்துருங்க. இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த அவுட் ஹவுஸ் கூட இல்லாம நீங்க நடு ரோட்ல தான் நிக்க வேண்டி வரும். சும்மா ஏதாவது சொல்லி பயமுறுத்தாதீங்கப்பா. இங்க இல்லனா கூட நாங்க வேற எங்கேயாச்சும் போய் பொழைச்சுக்குவோம். ஆனா அப்படி போனோம்னு வச்சுக்கோங்களேன், இவ்ளோ பெரிய குடும்பத்துல என்ன கட்டி கொடுத்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் தான் நான் யோசிக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி நானும் என் புருஷனும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு நான் அந்த வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் நடக்கும். அது மட்டும் இல்லப்பா, வானத்தையும் நாங்க அங்க வர்றதுக்கு உறுதியா இருக்கும்போது நாங்க அங்க வர்றது தப்பே இல்லைன்னு தான் தோணுது. ஆர்த்தி, என்னடி இது? உங்க அப்பா தான் இப்படி பேசுறாருன்னா நீ எப்படி பேசுற? வேற எப்படிமா பேசணும்? அப்பா இவ்ளோ தூரம் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நம்ம கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசினா எப்படிமா? நீதான் வர சொன்னிய? ஆமா மாப்ள, வானதி சொன்னதுனாலதான் நான் போய் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டு வந்தேன். நீ எதுக்கு வானதி உங்களை வர சொன்ன? அது அது வந்து அது ஒன்றும் இல்லைப்பா. உன் அம்மா இல்லாத இந்த நேரத்தில் இப்படி ஒரு காரியத்தை செய்ய எனக்கு தயக்கமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதே சமயம் வானதியோடைய நிலைமையை யோசிச்சு பாருப்பா. அம்மாவும் ஆர்த்தியும் கூட இருந்தா அது ஆறுதலா இருக்கும்னு வானதி சொன்னா. வானதிக்கு பழையபடி குணமானதும் அவங்க ரெண்டு பேரும் திரும்ப போயிடுவாங்க மாப்ள. மாப்ள, உங்க கோவம் எனக்கு புரியுதுங்க. நாங்களும் முதல்ல வரவேணன் தாங்க நினைச்சோம். ஆனா வானதிக்கு
இப்படி கால்ல அடிபட்டதுன்னு தெரிஞ்ச உடனே மனசு கேட்காம தான் என்ன அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு வந்து இங்க நிக்கிறோங்க. மாப்பிள்ள, இதுக்கு மேலேயும் நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்க இங்க இருந்து போயிடுறோங்க. உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. ஒன்னே ஒண்ணுதான், வானத்தைய நல்லா பாத்துக்கோங்க. வார்த்தை ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வர்றது பிடிக்கலதான். ஆனா வானதிக்காக தான் நீங்க இங்க இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். முதல்ல அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சம்பந்தி, அதான் கார்த்திக் ஓகே சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு இங்கே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள கூட்டிட்டு போங்க சம்பந்தி. அமுதா வா. வானதி, வா, அம்மா உன்னை ரூமுக்கு கூட்டிட்டு போறேன், வாடா. இல்லம்மா பரவாயில்ல, நான் இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன். சரி, நீ நின்னுகிட்டே இருக்காத என்ன, உட்காந்து ஓய்வு எடுத்துக்கோ. ரொம்ப நேரம் நிக்காத. அம்மா உனக்கு ஒத்தடம் கொடுக்கறதுக்கு சுடு தண்ணி வச்சுட்டு வரேன். என்னம்மா, சந்தோஷமா? ம், சந்தோஷம்ப்பா. நான் ஜீவாவோட நெருக்கமாகறத தடுக்கிறதுக்காக தான் இவ்ளோ சீக்கிரமா ஆர்த்தியை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும்டி. வர வேண்டியவங்க எல்லாம் வந்தாச்சு. இனிமே இந்த வீட்டுக்குள்ள நீ எப்படி ஆட்டம் போடுறன்னு நான் பாக்குறேன். உன் அம்மாவையும் உன் தங்கச்சியையும் கூட்டிட்டு வந்துட்டதுனால என்ன காலி பண்ணிடலான்னு நினைக்காத. நீ கேடினா நான் பெரிய கேடி. ஜீவாவை நான் சொந்தமாக்கி காட்டுறேன். இனிமே என்ன நடக்குதுன்னு நீ பொறுத்திருந்து பாருடி. நமக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். நீயும் சொல்ல மாட்டேன்னு தான் நினைக்கிற. இத சீக்கிரட்டா நமக்குள்ளே வச்சுக்கணும். கடைசியில யாரு ஜெயிக்கிறாங்கிறத பார்க்கலாம். அதையும் பார்க்கலாம். வேலைக்கு வந்த உனக்கே இவ்ளோ திமிரு இருக்குன்னா இந்த வீட்டுக்கு வாழ வந்தவடினா எனக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கும். உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு.